ஜனநாயகன் ஆடியோ லான்ச் மலேசியாவுல நடந்தது இல்லையா? இதை பற்றியும் நடிகர் விஜயுடைய போலியான அரசியலை பத்தியும் நல்லா வறுத்து எடுத்திருக்கிறாரு ஊடகவியலாளர் கோட்டீஸ்வரன். இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல ஹாட் டாபிக் இதுதான். பாருங்க. இன்னைக்கு நடக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு நேற்றே போயிட்டாருல ஸ்பாட்டுக்கு. இல்ல அது சீக்கிரமா மலேசியால எல்லாம் லேட்டா போனா அங்கெல்லாம் காசு கொடுத்து வராங்கல்ல ரிங்கிட் மலேசியா இல்லையா, அவங்க கோவம் போடும். இங்க வந்து பாவம் ஏழை பழைகள் இவங்களும் அவங்களும் ஒண்ணா. இது அவரோட கடைசி படமா இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படி நான் அதை சொல்றேன்னா, அரசியல் அவர் ஜெயிச்சா தானே படம் நடிக்க மாட்டாரு. அரசியல் தூக்கி போயிட்டா சொந்த கட்சிக்காரர்கள் நலனே இல்லாம 41 பேர் இறந்தப்போ ஓடி வந்து சரி அங்கதான் போச்சுன்னு பார்த்தா அதை நியாயப்படுத்தி பேசி பேசி இன்னைக்கு சொந்த கட்சிக்காரர்கள் தூக்கு மாத்திரை போட்டுக்கலாம், நீங்க பாட்டு போய் வைப் பண்ண மலேசியா போயிட்டீங்க. சம்பந்தம் மேலமா புசியானந்த பரப்பு போயிட்டாருங்க. 10 நிர்வாகிகளுமே மலேசியால தான் இருக்காங்க. ஏன் அப்படியே மாநாடம் மயிலாடம் டான்ஸ் ஆட்டு போங்க அப்படியே உட்காந்து. செங்கோட்டையன் சொல்றாரு, இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு படமே இதுவே வந்த மாதிரி கிடையாது. எனக்கு வந்து திடீர்னு ஏதோ தியேட்டர் உரிமையாளர் பேசுற மாதிரி இருக்கு. திமுக, அதிமுக, பிஜேபி, சீமானு எல்லாரும் சேர்ந்து பிஜேபி தான் எல்லாரும் சேர்ந்து பேடி அடிக்க போறாங்க. பேடி அடிக்கும் போது துண்டை காணும் துணியை காணும் பூத்துல என்ன ஆகுதுன்னு ஒண்டி பாருங்க.